அங்கே வார முதல்ல அங்கே நிற்கணும். நீங்களே எடுத்தோடனே இங்கே வந்துடக்கூடாது. அங்கே நில்லுங்க, முதல்ல கீழே விழுந்துடாதீங்க, நிதானமாக நில்லுங்க. தாலி பாக்கியம் வேணும்னு கேட்டு வந்தது யார்? யாருக்குமா? கால் வந்துட்டு வாமா, போ. பக்கத்தில் வந்து உட்காரணும். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். காது கேட்குமா? கவனமாக இருக்கணும். உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போனேன். உள்ளுக்கு போய் பார்த்தா சிவலிங்கமும் அம்மனுடைய அருள் சக்தியும் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது. என்னப்பா? அந்த இடத்துல இருந்து நான் கேட்கும் பொழுது இன்னும் 3.25 மாதத்துக்கு பிறகு உன் வீட்டில் மங்களகரமான காரியம் தோன்றும். அதுவரை சனி பகவானுடைய பார்வை கொஞ்சம் இருக்குது. எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் இப்போ தடையாகவே நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வருமானத்தையும் வழிவகுத்து தரேன், மங்கள காரியத்தையும் நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகன் பேர் வை. கருசாமிக்கு அடுத்து நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடையாக இருக்குது, வெற்றியாகித்தா அப்படின்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்ப்பா நடத்துகிற? வேற இன்னொரு ஆள் வாங்க. நீங்கள் தெளிவாக பேசணும். என்னது? உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்ன தொழில் நடத்துறீங்க? வாட்? செக்யூரிட்டி சர்வீஸ். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு ஆள் கம்பெனி வச்சுருக்காரு. யாருப்பா? என்ன கம்பெனி வச்சுருக்கிய? எஸ், 3 பேர் இருக்காங்க மொத்தம். போய் விலகி நின்னுங்க. அடுத்து உள்ள ஆளுக்கு இடம் கொடுங்க. அப்படின்னு நினைக்காங்க. நிதானமாக நின்னுங்க. மனசை கோணாமல் வச்சுக்காங்க. நான் சத்தம் போடுறவங்க மட்டும் யாரும் கோவப்படுறாங்க. உங்கள் உள்ளத்தை கோணாமல் வைங்கள். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் வாப்பா. யார் இந்த பையன்? நீ எடுத்துருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் சர்வீஸை பார்த்தேன். சட்டப்படி உன் மேலே குற்றச்சாட்டு வரக்கூடிய நிலைமையில் இருக்குது. புரியுதா? அந்த மாதிரி உங்கள் மூலமாக பணிக்கு சென்றவர்கள் பல பேர்கள் புகார் அளிக்கக்கூடிய மனநிலைகளை பெற்றிருக்கிறார்கள். அதனால் இப்போ 6 மாத காலங்கள் இந்த தொழில் சொந்தமான ஒரு சிந்தனையும் மனக்குழப்பமும் இருக்குது. வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு புதிய வரத்தை வாங்கிறதுக்கு இப்போ பாக்கியம் உடையவனாக இருக்கிறேன். அதனால் அந்த தொழிலை ஆரம்பித்து தரேன், வேண்டிய பண வசதியும் செஞ்சு தரேன். வேறு என்ன வேணும்? தொழில் சொந்தமாக இதை பேசிட்டேன். பையன் கால் வந்துட்டுவான். அமைதியாக இருக்கும். உன் பேர் என்னப்பா? என்ன படிச்சிருக்க? என்னைய பாரு. நல்ல கால் வந்துட்டு. இவனுக்கு சனி பகவானுடைய நேரம் நடக்கு. இதில் வாழ்வின் மீது பற்றற்ற நிலையும், புரியுதா, யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நிற்கணுங்கிற மனோநிலைகளும் மாற்றப்பட்டு இருப்பான். இப்போ அவனுடைய இஷ்ட நிலைகளில் குழப்பமான மனோநிலைகளில் இருப்பான். ஆனால் அவன் படித்த படிப்புக்கு சரியான பணிகளோ உத்தியோகமோ வருமானமோ கிடைக்கல அப்படிங்கிற உள்மன தாக்கம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இதனால் இரவில் தூக்கமின்மை, மனப்போராட்டம் இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து என்ன முடிவு எடுப்பான் அப்படிங்கிறத சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க.
இந்த உலக வாழ்க்கையில் உள்ள பற்று பார்த்த வாழ்க்கை வேண்டாம், நம்மாட்டு தனியாக எங்கேயாவது போயிடுவோம் அப்படிங்கிற சிந்தனை அவங்க உள்மனத்துக்குள்ளே இருக்குது. அதையெல்லாம் மாற்றி புனிதமாக வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பங்குனி உத்தரவு வரை எல்லோரும் பொறுமையாக இருங்க, ஜெயிச்சு தரேன். இந்தா புதிய தொழிலை பற்றி பேசியிருக்கேனே, கால் வந்துட்டு வாப்பா. அவ்வளோதாம்மா உங்களுக்கு உத்தரவு. இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். நடக்க வச்சு தரேன். இந்தா ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி 1000 கேள்வி இருக்கும். இந்தாம்மா வெற்றி ஆயிடுவா. நல்லா இருக்கும். அடுத்து நான் வச்சிருக்கிற கம்பெனியை நல்ல ரன் பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா. நீ என்ன கம்பெனி வச்சுருக்க? நீங்கள் ஹார்ட்வேர் மேலே காலில் விழுத்துவா. கடத்துக்கு போயிடுது எல்லாம். சரி ஓகே, உட்காருங்கப்பா. உங்கள் பொருள்களுக்கெல்லாம் இன்னும் பணம் வந்து சேரலையே. பொருள்கள் நம்ம கையை விட்டு போயிருக்கு வியாபாரத்துக்கு, ஆனால் நிறைய பணங்கள் வரல. எல்லாமே கடன்லேயும் வேதனையிலையும் இருக்குது. சரியா? அதனால் புதுமை தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருடத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு நிலம் அல்லது மனை சம்பந்தமான விஷயத்தை கைவிட்டு போகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஜெயிச்சு தந்தால் போதும்லா, கால் வந்துட்டுவாங்க. வரலாம். வெற்றியாக்கி தரேன்ப்பா, வாங்க. நல்லா ஆக்கி தரேன், ஜெயிக்கலாம். கருப்பசாமிக்கு டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி கால் வந்துட்டு வாப்பா. ஒரு முறை இங்கே கூப்பிட்டு வர முடியுமா? சரி, அடுத்த வாரம் வந்து கேளுங்க. நல்ல காலில் விடலையா? கண்ணாடி எடுத்துக்கோங்க அண்ணாச்சி, பெரியவரே. வாழ்க. ஐயா, அது என்ன நடக்கு? என்னடா அவன் கம்பெனியை திசையை மாற்றிருக்கு. அந்த வார்த்தையில் நல்ல திசையை நோக்கி இல்லை. கம்பெனிக்கு முன்னால் போகக்கூடிய அந்த தெருவில் இருந்து பின்பக்கம் பார்த்தா தான் ஒரு கோயில் வருது. அதில் பிரதான சாலைகள் வருது. உன்னுடைய பகுதியில் 1.5 வருஷம் இந்த தொழிலில் ரொம்ப முன்னேற முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். போட்ட பணத்தை எடுக்க முடியாது. இப்போ ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொருளையும் விநியோகம் பண்ணாமல் ஸ்டாக்கிஸ்ட்டை போகாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். காலில் வந்துட்டுவான். முடியும். என்னங்க விட்டுரு. வேறு என்னப்பா வேணும்? நான் எழுதி பார்த்தேன். நீ போட்ட அந்த பத்திரம் போலித்தனமானதுன்னு சொல்லி பிரச்சனைக்குரியதாக இருக்கும். உன் பணம் ரிலீஃப் ஆகிறதுக்கு 6 மாத காலம் ஆகும். அதை முடிச்சு தரேன். தேவையில்லாமல் ஒருத்தன் அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிச்சு தரேன். போய்ட்டு வா. போய்ட்டோம். கருப்பசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? பாப்பா. யாருக்குண்ணே? கால் வந்துட்டு வாங்க. உனக்கு யாருக்கிட்ட கல்யாணம்? நல்ல காலில் வந்துட்டுவாங்க பார்ப்போம். மனசை சாமிகிட்ட கொடுக்கல, ஏதோ கடமைக்கு விழுந்துட்டு வந்தோம்னு வந்துட்டீங்க.
கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா. உன் வீட்டு வாசலுக்கு போனேன், கிருஷ்ணனுடைய அவதாரம் தெரியுது. சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதங்களை கொண்ட எம்பெருமான் திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதி உங்களுடைய வாசல் படியில் அவருடைய அருள் கடாட்சம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரை ஜீவ நஷ்டம் இல்லாமல் உங்களை காப்பாற்றியாச்சு. ஆனால் 1.25 ஆண்டுகள் திருமண சம்பந்தமான எண்ணங்கள் முடிவுகள் எல்லாம் இருக்கும். வெளியிலேருந்து அப்படி வரன் வர்றது மாதிரி இருந்தால் உள்ளுக்குள்ளே சம்மதம் இல்லாமல் இருக்கும். உள்ளுக்குள்ளே சம்மதம் இருந்தால் வெளியில் வரன் இல்லாமல் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளேயும் போராட்டம், வெளிநடப்புலையும் போராட்டம், இது 2 நடக்கும். அப்படின்னா அவங்க உள்ளத்துக்குள்ளே வேறு எதுவும் கோளாறு இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாண்டோமா? ஏன்னா கிருஷ்ணாவதாரம் உள்ளவன் இல்லையா, அந்தரங்கம்லாம் என்னத்தை அரங்கத்துக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் எனக்கு தெரியும். கால் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு. உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் போனால் ஃபேன்சி ஸ்டோர் வரும்? அந்த ஃபேன்சி ஸ்டோரை தாண்டி இடது பக்கத்தில் வந்தால் தான் உங்கள் வீடு வரும். என் குதிரை அங்கே நிற்கி, ஏன் சாமி ஃபேன்சி ஸ்டோரை காட்டுத அப்படின்னு கேட்டேன். உன் பையன் நல்ல கெட்டிக்கார பையன்தான், தங்கமான பையன், யார்கிட்டனாலும் நல்ல பக்குவமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டுதான். அதனால் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கலங்கத்தை தீர்த்து கல்யாணம் எப்போ நடக்கும்னு கேட்டேன். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு நீ வரன் தேடினா அந்த கல்யாணம் பொருத்தமாக நடந்துடும், வெற்றியாக நடக்கும். வாங்க, நல்ல வரனாக வந்து சேருது, புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பீங்க. பாப்பா நல்லா கர்பசாமிக்கு அப்படியா? ஒரு சொத்து சொந்தமான முடிவு வேணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னையா முடிவு? என்ன முடிவு? என்ன சொத்து? கால் வந்துட்டுவாங்க. உன் மனைவி வழியில் 3 பாகங்கள் வந்து பிரிவாக்கப்பட்டிருக்குப்பா. அவளுடைய பங்கை கொடுக்கறதுக்கு ஒருவருடைய பிரச்சனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் நீதிமன்றம் செல்லலாம்ங்கிற ஒரு வருத்தமும் வந்திருக்கு. அதில் நீதிமன்றம் வரை போகாமல் மனதாட்சியாக சாதாரண வார்த்தைகளில் அந்த பங்கை நான் வாங்கி தந்துருந்தேன். ஒரு பிள்ளையினுடைய உடல்நிலையும் உள்ளத்தையும் பற்றி உனக்கு மன வருத்தம் இருக்குது. அதில் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி உடலார வாழ வச்சு எழுந்து நடக்க வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். மலைப்பாம்புலாம் கிடக்கு. வாப்பா, பக்கத்தில் வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி வருவாங்க. அந்தால இது சரியில்லை, அப்படியே போய்கிட்டு இருப்பான். பண்ணித்தாரேன். இஷ்ட கல்யாணம் நடக்கும், இஷ்ட கல்யாணம் நடக்கும், பிஸ்னஸ் வெற்றி அடையும். சென்று வரலாம். கர்பசாமிக்கு பிரிஞ்சு கிடக்கு. என்னென்னு கேட்கும்? குடும்ப வாழ்க்கை பிரிந்து இருக்கு, அதை செம்மையாக்கி தரணும். யாரடா பிரிஞ்சிருக்கா? கால் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி. வரலாம்.
உன் பொண்ணு பெரியவங்களை சிந்திக்காமல் அவளே எல்லா முடிவும் எடுத்துக்கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவாளியாக இருக்கா. கேட்டால் எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும் டாடி, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், நான் எல்லாம் சரி பண்ணி தான் வச்சுருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் அதில் குழப்பாண்டாம், இப்படி தான் நடக்கும், அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்கள்கிட்ட வாதம் பண்ணி அவளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அவளே அவள் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு முட்டாளாக உட்காந்துருக்கா. கால் வந்துட்டு வா. வேணுமா வேண்டாமா? எல்லாரும் ஊமையாக இருக்கிய. இப்போ மர்மம் வரணுமா வேண்டாமாப்பா? கண்ண மூடு. அவனை சமாதானமான நிலையில் வர வச்சு பிள்ளைய சேர்த்து வச்சு தரேன். கவலைப்படாத, பெரியவங்களும் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனந்தமாக நடக்கும். போய்ட்டு வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கேட்டு பார்ப்போம். யாருக்கு ஆப்ரேஷன் சம்மந்தமான குழப்பம் யாருக்குப்பா? யார் வீட்டில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சாமி சொல்லுது? யாரு யாருக்கு வாங்கண்ணே? யாருக்குப்பா அறுவை சிகிச்சை? யாருக்கு? ஓ, கால் வந்துட்டு வா. நின்றுக்கா, உனக்கு உட்கார முடியாது, பக்கத்தில் வா. வருத்தப்படுவியாடா? வருத்தப்பட்டு வந்திருக்கேன். புதுசாக என்ன வருத்தப்படைய போகிறேன்னு கேட்குறியா? இந்த விரலை எடுக்காமல் உனக்கு நோயை குணமாக்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு சாமி கும்பிட்டோம். பக்கத்தில் வா என் செல்லம். இங்கே நெருக்கி வந்து நில்லு, நெருக்கி வந்து நில்லு. வா, தைரியமாக வச்சுக்கா காரை. நிமிந்து நெல்லு. இந்த ஒரு கை எப்படி? சுக்கா உணர்ந்துடும். அந்த நோய் உன்னை விட்டு போயிடும். நல்லா போய்ட்டோம். சந்தோஷமா இருடா. போய்ட்டோம். கர்மசாமி, திருமணமாகி பிரிஞ்சிருக்கேன். பொண்டாட்டி எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. கவலைப்படாமல் இருப்பா, தைரியமாக இரு, வாரிடும். இல்லை ஐயா, வருத்தப்படுவியாடா? வருத்தப்பட்டு முடிச்சாச்சு. இங்கேயோ அவன் வரக்கூடிய நிலைமையில் இல்லையப்பா. வருத்தப்படக்கூடிய நிலைமையில் இருக்கு, வரக்கூடிய நிலைமையில் அவள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்றைக்கும் பக்குவமாகவே சொல்லணும். புரியுதா? இந்த ஒருத்தன் ஒரு உடும்பை பிடிச்சிட்டான், கையில் ஒட்டிக்கிடுது, வலி தாங்க முடியல, உதறினான், சுவரில் போய் ஒட்டிக்கிடுது. ரெண்டாம் தரம் அங்கேருந்து எடுக்கணுன்னா கைட்டு தொட்டு தானே எடுக்கணும். அது வரமாட்டுக்கு, அந்த சுவர்லேயே ஒட்டிக்கிடுது. புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்டா விட்டுரு. கால் வந்துட்டு வா. திருந்தி வந்தால் ஏற்றுக்கிடுவியா? பாசத்தில் பேசுதான், தாய் பாசத்தில் நிலைமையை உணருதான். திருத்தி கொண்டு வந்தால் ஏற்றுக்கிடுவியா? வெரி குட். கால் வந்துட்டு வா. வருவா வரமாட்டாங்கிற விட தான் தெரியணும் அவனுக்கு. எப்படி இருக்காங்கிற நிலைமை தெரியணும். அதுதான் அவன் கேள்வி. அது ஒரு பலமான ஒரு சுவரில் போய் ஒட்டிக்கிடுதுப்பா. அந்த உடம்பை நம்ம பிடிச்சி எடுக்க முடியாது. ஆனால் 1.5 வருஷம் கழித்து அனாதை நாயாக வந்துடும். எப்படி வரும்? அனாதை நாயாக வரும். அன்னைக்கு நீ இறக்கப்பட்டனா சேர்த்துக்கா. அதிகப்படு, நல்லது தானேடா. பக்கத்தில் வாடா. மனதை ஒருநிலைப்படுத்தி என்னைய கும்பிடு. உள்ளத்துக்குள்ள போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடு.
விவரமான செய்தி கிடைக்கும், தப்பான நிலைமையும் இருக்கும், உன் மனசை அடக்கி வெற்றி அடைவேன். நான் சொன்னது தான் சத்தியம், நான் சொன்னது தான் உண்மை. கொடு, தெளிவான விடை கிடைக்கும் உனக்கு. போய்ட்டு கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. என் புருஷன் என் சொல்ல கேட்க மாட்டேக்கான். அதனால் நிறைய பணமும் நஷ்டமாகி வேணப்பட்டு யாரும் அது யார் வரா மராட்டை இருந்துக்கங்க அப்படின்னு நடக்கும். எனக்கு நான் விஷயம் யார் மாதிரி உன் வீட்டுக்காரருங்க இவரா சொல்ல கேட்க மாட்டேக்காரு. அவர் பெட்டிப்பாம்பா இருக்காரு, நீ என்ன இப்படி சொல்கிற? அதானே ஐயா, அது என்ன கொஞ்சம் எனக்கு காட்டுங்க. அப்படியா? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம் வச்சுருக்கீங்க? கால் வந்துட்டாங்க. இப்போ தான் விவரமான வார்த்தை. என்னமோ சொல்லிட்டு வரக்கூடாது, புள்ளி விவரமாக வரணும். அள்ளித்தரவும் பணத்தை உண்மையா இல்லையா? அள்ளித்தரும் நாயகனை கும்பிடுவோமே. பிள்ளையார் இருக்காரா கடை பக்கத்தில் இருக்காரா? அதான் அந்த பாட்டை படித்தேன். கண்ணை மூடனே. ஆள் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் பேச்சில் சமர்த்தன், தந்திரக்காரன். இந்த உலக வாழ்க்கையை கழிக்கணும்ல, எப்படி கழிக்க முடியும்? வாலிபத்தில் முறுக்கேறி எல்லா வேலையும் பார்த்துடலாம். இந்த வயோதிகத்தில் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு கடையை இடம் மாற்றணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. மாற்ற முடியுமா? ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு தான் அடிக்க முடியும். கண்ணாடி கழுத்தி பாக்கெட்டில் வை, கண்ணை முடிக்கிட்டு என்னைய நினச்சிக்கா. கர்மசாமிக்கு மார்க்கெட்டு ஏறதுக்கு முன்னாடி நீ விலையை ஏற்றிருந்தியான். மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி அளவை கொஞ்சம் குறை. புரியுதா? வரக்கூடிய தை மாதம் 5ஆம் தேதியிலேருந்து உன் தொழில் நல்லா ஓடும். உன் வீட்டில் மங்கள காரியமும் நடக்கும். நீ நினச்சது நடக்கும். வெளியிலேருந்து ஒருத்தனுடைய பணத்தை வாங்கி உன்னை வெற்றியாக்கி தரேன். போய்ட்டு வா. காது கேட்கலையானே, காது கேட்கலை எனக்கு. அப்படின்னா உத்தரவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்த வாரம் வந்து அந்த குழந்தை வரத்தை வாங்கிக்காங்க, அவனை கூட்டுவாங்க. பொள்ளாச்சி ஐயா, நான் ஒரு பிள்ளைய விரும்புதேன். ஏய் பழனிசாமி, என்னையே நினச்சிக்கிடாத, நான் விரும்பலை. ஒரு பிள்ளைய விரும்புதேன். கொஞ்ச நாள் அப்படி காது கொடுத்துச்சு, அதுக்கு பிறகு கண் கொடுத்துச்சு. கை கொடுக்கும்னு நினச்சேன், கைவிட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கு. ஹோய், அதனால் முருகா, உனக்கு மாலையை போட்டு விரதம் இருக்கேன், அவளை சேர்த்து வச்சிட மாட்டியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். கால் வந்துட்டு வரலாம். இன்னொருத்தரங்க. ஏய் தம்பி, எங்கே போகிற? எங்கே போகிற? பாப்பா, இப்போ அவன் எங்கடா இருக்கா? அவன் எங்கே இருக்கா? இப்போ எதுக்கு மாலை போட போகிற? முடிவு அது வெளி மனசு. உன் உள் மனசில் உள்ள ரெக்கார்டை நான் சொன்னேன். இப்போ திடீர்னு அவன் வந்துட்டா என்னடா செய்வ? முடிவு எடுத்துருவியா? மாற மாட்டிய? தெளிவாக இருப்பிய? இனிமேல் குழம்ப மாட்டிய? நான் கொடுத்த அவகாசத்தில் நீதி இருக்கா இல்லையா? இருக்கா? கால் வந்துட்டு வா. இனிமேல் என் பிள்ளை தெளிவாகிட்டான். ஏன்னா இவன் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தேதியில் பிறந்தவன். ஆமாம், மகாத்மா காந்தி எந்த தேதியில் பிறந்தாருடா ஹரி? மகாத்மா காந்தியுடைய நியூமராலஜி எண் எத்தனை? நீ எத்தனாம் தேதி பிறந்த? 1/1. கால் வந்துட்டு வா.
ஒன்றும் மனத்தால் ஒரு பொண்டாட்டி, ஊர்மைக்கு கல்யாணம் முடிக்க போகிறது ஒரு பொண்டாட்டி. மொத்தம் எத்தனை பொண்டாட்டிடா? 2 பொண்டாட்டி. மனத்தால் உள்ளது கழிஞ்சாச்சு. இனிமே இவனுக்கு தொழிலையும் கொடுத்து, உயர்ந்த செல்வத்தையும் கொடுத்து, நிறைந்த அந்தஸ்தையும் கொடுத்து, ஏன் மனம் நிறைந்த ஒரு மனைவியை உனக்கு கொடுக்கணும். ஆனந்தமாக வாழுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லா இருப்பா. மனம் குழம்பிடாதடா. சொன்ன உறுதியை காப்பாத்துடா. நல்லா இருக்கு. ஆனந்தமார் ஆனந்தமார். சாமி, என் வீட்டுக்குள்ள எதை எடுத்தாலும் தடையும், நிறைய பண நஷ்டமும், வீட்டுக்குள்ள போராட்டமும் நடக்கு. அப்படி கேட்டு வந்திருக்கான். கால் விட்டுவான். உனக்கு பொள்ளாச்சியா? அங்கே என்ன சொல்லு. அதனால் பெர்த் சர்டிஃபிகேட் படி கூப்பிட்ருக்கோம்னு என்னை ஏமாற்ற வர. நீ கெட்டிக்கார பையன்டா. கால் வந்துட்டு வா. வாப்பா. அம்மாடா, பொள்ளாச்சியை தாண்டி மேலே என் குதிரை போகுத. எங்கே போகுது? பொள்ளாச்சி தாண்டி வால்பாறை அந்த ரூட்டில் போகுது. என் குதிரை போகுது அந்த வழியில் தான் வேலைக்கு போகிறேன். அந்த வால்பாறையில் போனோன்னே இடது பக்கத்தில் பள்ளத்துக்குள்ளே நான் கருப்பசாமி இருப்பேன். பார்த்துருக்கியா? என்ன நிறைய உள்ளனாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளன் தலையில் மாட்டுறது அதெல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். இடது பக்கத்தில் கீழே ஒரு பள்ளம் இருக்குடா. அந்த பசலாம் நிற்கிற இடத்துல அதுக்கு கீழே உயரமான சிலை வச்சு என்னை கும்பிட்றாங்க. அதில் நேராக போய்ட்டால் ஆழியார் டேம் வந்துடும். அப்படி மணலாறு வந்துடும். குறும்பத்தியூர் டிவிஷன் வந்துடும். நிறைய போடுகளாக போட்டிருக்கு. தேயிலை தோட்டம் கிடக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? கால் வந்துட்டு வா. தமிழ்நாட்டில் முத கல்லணை கட்டினது அங்கே தானே. அவனுக்கு அந்த சரித்திரம் தெரியலை. உனக்கு என்னடா வேணுப்போ? கண்ணமுடு 9 மாதங்கள். இப்போ இந்த 9 மாதத்துக்குள்ள ஏகமான பணங்கள் நஷ்டம், அவ்வளவுக்கு மீறின கடன்கள், வீட்டில் ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைகள், தேவையில்லாத மனப்போராட்டம், தொழிலுக்கு செல்ல முடியாத மன அடக்கம், யாரோ என்னையை கட்டிட்டாங்க அப்படிங்கிற உணர்வு உன் உள்ளத்துக்குள்ள. கால் வந்துட்டுவோம். அப்படியா? இந்தாடா, இனி பண கஷ்டம் உனக்கு இல்லை. வெற்றியாக்குதேன். உன் குடும்பத்துக்கு கருப்பசாமி வரார, காப்பாற்றித்தரேன். என்ன வேணும் வேற? 6 மாதம் ஆகும், முடிச்சு தரேன். போய்ட்டோம். வீட்டுக்குள்ளே குடியேறி விளக்கேற்றிட்டு என்னை கூப்பிட வந்துரு போ. கருப்பசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை மலர்ச்சி அடைய வைக்க வேண்டும்னு கேட்டு வந்தவன். என்னப்பா பிள்ளை என்னாச்சு? எங்கே இருக்கான்? காலில் வந்துட்டு வா. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? மூடையாக போகுத. அது எங்கே போகுது? ஆமாம். என்னப்பா வேலை பார்க்குறீங்க? பெரிய பெரிய பண்டல் பண்டலாக கட்டுவீங்களோ? என்ன மூடையாக ஏறி போகுது. என்ன போகுதுன்னு தெரியுது. அதானே பார்த்தேன். கால் வந்துட்டு இப்போ நான் கண்டது உண்மைதான். ஆனால் கனவாக கண்டேன். வாப்பா உட்காரு. ஐயா, நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா? ஐயா பெரியவரே, உன் பையன் பணத்தை பூரா சீரழிச்சிருவான்.
தேவையில்லாத கூட்டுகளோடு ஊரெல்லாம் ரவுண்ட் அடிப்பான். பஜாருக்கு போகாத நாள் கிடையாது. இங்கே போகிறோம்னு சொல்லுவான், நீ அவன் அங்கே நிற்கலான்னு தேடி போக அங்கே இருக்க மாட்டான். கேட்டால் வேற எங்கேயும் இருப்பான். நீங்கள் ஏன் என்னைய தேடி நான் வந்துட மாட்டேன் வீட்டுக்கு இப்படி சொல்லுவான். லட்சக்கணக்கான பணங்கள் வேஸ்ட்டு. புரியுதா? தாயாருடைய நலத்தை பற்றி அவன் உள்ளத்தில் சிந்தனைகளே இல்லை. வேதனைக்குரியவன். இந்த இடத்துல உட்காந்து இதை பாருடான்னு சொன்னால் பார்க்க மாட்டான். இப்போ அவன் காலில் சக்கரத்தை மாட்டியாச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவசியம் இல்லாமல் மெட்ராஸுக்கு போகணுன்னா போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரணும். இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. எப்படி பணம் வருதுன்னு உனக்கு தெரியாது, ஆனால் அவன் பாக்கெட்டில் பணம் இருக்கும். என்ன நீ கலக்க தெரியாத முட்டாப்பே, அதனால் அவன் பாக்கெட்டில் போகும். காலில் வந்துட்டுவான். அப்படியா கருசாமி? அப்படியா வச்சுருக்கானோ? அண்ணங்கிட்ட சொல்லக்கூடாதோ? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வச்சுருக்கான். புரியுதா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். மரியாதையாக சொல்லிட்டேன். ஆமாம், நல்ல அனுபவம் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு. பருவத்தெல்லாம் மீறின சரி, அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு இவன் நிறைய உதவி செய்தான். அதனால் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க? இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த பிடியை விட முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவனை ரிலீவ் பண்ணி வாழவும் வைக்கணும். கால் வந்துட்டுவான். ஏலே தம்பி நல்லா இருக்கியா? யாருக்குள்ளே அங்கே அங்கே கூலான ஏரியா வேறு. எதுவ மாடு கண்ணை மூடி என்னையை மட்டும் நினை, அவன் உள்ளத்துக்குள்ளே நான் போகிறேன். அப்படியா? நீ என்னை விட்டுட்டா நான் பாய்த்தன் அடிச்சிருவேன். பின்ன நான் உன்னை எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிடுவேன். பார்த்துக்கா, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு பார்ட்டி சொல்லுது. இவன் அதுக்கு பயந்து பண்ணிக்கிட்டாலே தான். அந்த மிரட்டலையும் நிப்பாட்டி இவன் உருட்டலையும் நிப்பாட்டி உன்கிட்ட உருப்படியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன்டா, வெற்றியாக்கிறதா போ. ஏன் அப்படி சொன்னேன், அது எப்படி நடக்கும்னு ஒரு கேள்வி கேட்காண்டமா? நீங்களாம் இருக்கீங்களா? கேட்டீங்களா? இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவளுக்கு வரப்போகிறான். நீ போயிட்டு வா. கர்மசாமிக்கு சரி, உலக வாழ்க்கையை எப்படியோ கழிச்சு தரடா ஆகணும். என்ன வண்டி வாகனம் யார் வச்சிருக்கா? என்னக்கா வண்டி வச்சிருக்கிறே? லாரியா? அப்படியா? ஏன் அழுத? அழுதா என் பக்கத்தில் வரக்கூடாக்கா? கால் வந்துட்டோம். நிறைய மூங்கில்களாக நிற்க எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கம் யார் பக்கத்தில் மூங்கில் மரங்கள் வச்சுருக்கீங்களா? அல்லது மூங்கில்கள் வச்சுருக்கீங்களா? யாருப்பா வச்சுருக்கா? கால் வந்துட்டு. அக்காவா உட்காரு. இந்த லாரியை வச்சு ஓட்டிட முடியுமா? யார் ஓட்டுதா? சொன்னா வருத்தப்படுவியாக்கா? ஒரு சில லோடுகள் ஏற்றதுக்கு அஸ்ஸாம் மாநிலத்துக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது மூங்கில் சம்பந்தமான பொருள்கள்லாம் ஏற்றுமதியாக்கி கொண்டு வருவாங்க. அதில் 3 மாதம் ஓடும். நல்ல பணம் கிடைக்கும். நஷ்டத்தை தீர்த்து தாரேன். உன் பிள்ளைக்கு கொஞ்சம் மண்டையில் சரக்கு காணாது. பணங்களை சேகரிக்க தெரியாத ஒரு மூடனாக இருக்கான். ஆனால் இரவும் பகலும் நல்லா ஓடுதான். புரியுதா? அவனை வாழ வச்சு தாரேன், வண்டியை நல்லா ஓட்டுதேன். வேறு என்ன வேணும்? நான் இப்போ சொன்னதை வச்சு நீ புரிஞ்சுக்கிடணும். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. 1 2 1 2 1 2. ஒரு பத்திரம் உங்களை விட்டு வேறு இடத்துல இருக்குக்கா.
அதை மீட்டதுக்கு உன் பிள்ளைக்கு புத்தி இல்லை, கொஞ்சம் கடன் பட்டுருக்கு. நான் காப்பாற்றி தந்துடுறேன், பிடிச்சிக்கா. நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமாக இருப்பேன், புண்ணியம் பெற்று வா. கர்மசாமிக்கு தாராபுரம். தாராபுரம் தாராபுரம் கால் வந்துட்டு வரலாம். சகோதரன் சகோதரி எண்ணத்தில் நலமிருந்தார் நன்மையே எல்லோருக்கும். 1 கோடி ரூபா கடனை நீக்கி தந்தது யாரு? உன் பிள்ளைகள பிரச்சனையை காப்பாற்றி தந்தது யாரு? 3 காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகி தந்திருக்கேன். இப்போ ஒரு வழக்கு இழுத்துக்கிட்டு போகுது, அது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகத்தில் என்னை பார்க்க வந்திருக்கிய. அதையும் நான் ஜெயிச்சிட்டேன். ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு, உங்கள் பக்கத்தில் நீதி இருக்குங்கிறது சத்தியத்தை நிறைவேற்றியாச்சு. கால் வந்துட்டு வரலாம். இடது பக்கம் ஒரு பக்கம் அம்பாள் கோயில், ஒரு பக்கம் பெருமாள் கோயிலா? சரி, பார்க்கவா? இந்தா தவறாமல் பிடிச்சிக்கிட்டேன், வெற்றி உண்டு. இந்த அப்பா செல்வமாக இருக்கு, நல்லா இருக்கு. நாளை காலை 8 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு போங்க. கர்மசாமிக்கு எப்பா ஒரு பக்கம் அம்மன் கோயில் இருக்கு, இன்னொரு பக்கம் பெருமாள் கோயில் இருக்கு. நீ தானா? வா. அண்ணே இது யாரு? எப்பா இது யாரு? உங்க பையன். வா உட்கார், வா வர சொல்லு குட்டி பிள்ளைய. வா வா. ஏன் உன் பேர் என்ன பேருமா? உங்கள் அப்பா பேர் என்ன பேருமா? உங்கள் அம்மா பேர் என்ன பேருமா? அண்ணன் பேர் என்ன பேருமா? உன் பேர் என்ன பேருமா? முதலே சொல்லிட்டுதான். உட்கார் உட்காருங்கப்பா. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. சிவன் கோயில் எவ்வளோ தூரம் இருக்கும்? பக்கத்தில் தண்ணி ஓடுமே அந்த சிவன் கோயில் பக்கத்தில். பழங்காலத்து கோயில் தான். அந்த கோயிலுக்குரியவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. அங்கே போய் தீபம் எதுவும் ஏற்றுனீங்களே? ஏம்னா திருநாகத்தின் தன்மை பையன் மேனியில் இருக்குது. அதனால் சிவனை வணங்கணும். அந்த சக்தியை நான் இறக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடு. என்னடா படிக்கிற? ஒன்று 2 3. லண்டனுக்கு எதுவும் முயற்சி பண்ணியிருக்கியா? யூரோப்பியன் வேண்டாண்டா, லண்டன் அல்லது யூஎஸ்ஏ. நான் போட்டு தரேன் உனக்கு. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல். அப்பா என்ன செய்யணும்? அப்படியா? வா வாக்க பக்கத்தில் வா. நீங்கிட்டு வாம்மா. தம்பி, ஒரு நண்பன் ஒருவன் பணம் வேணும் என்பதற்காக உன்னையை யூஸ் பண்ணுவான். சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுவான். நான் ஃபியூச்சர் சொல்லுதேன், கடந்ததை சொல்லலை. அதில் நீ என்னமும் செய்யக்கூடாது, மாட்டிக்கிடுவ நீ. அதனால் கண்டுக்கிடாமல் விட்டுரு. அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, இப்போ இருக்கிறதுல தான்.
நீ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நடக்க போகிறத நான் சொல்கிறேன். உனக்கு புள்ளி வைக்கிறதே அதுதான். இருக்கிற ஃப்ரெண்டுகள் தான். இந்தா ஜெயிச்சு தரேன், படிக்க வைக்கிறேன், நல்லா இரு. படிக்கும் பொழுதே பணமும் கிடைக்கும். அடுத்த வாரம் என்னை வந்து பார். இன்னைக்கு இவனுக்கு மட்டும்தான் உத்தரவு. என்னை வந்து பார்ப்பா. இந்தா நல்லா இருக்கும், போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு காங்கேயம் கனி வேணுமா? நல்லா இருடா. காங்கேயம் தாயும் மகனும் உண்மையை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வாடா, பயந்து போய் கூட பொய் சொல்லக்கூடாதுடா. எப்படி சொல்லக்கூடாது? பயந்து போய் கூட. என்ன படிக்கிற? ரிவிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்த? ஞாபகம் இல்லை. உங்கள்கிட்ட சொன்னானா? எவ்வளோ எடுத்திருக்கா மார்க் இங்கிலீஷில்? நீ எவ்வளோ எடுத்த? படிக்கிறவன் இதெல்லாம் மறந்தா எப்படிடா? செகண்ட் பேப்பரில் உனக்கு மார்க் குறைவு, புரியுதா? என்னென்ன கால் வந்துட்டு வா. அச்சடி பிச்சடி கிச்சடியா? வாங்க. ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் என்னையை நினச்சிக்கா மனசுக்குள்ள. கல்வி உன் மனசில் நல்லா நிற்கும். இவன் அரசு உத்தியோகத்துக்கு போவான். அரசு உத்தியோகத்துக்கு போவான். இவனை வாழ வச்சு தாரேன், கல்வியிலையும் வெற்றியாகுவான். இப்போ நடத்துகிற தொழிலில் உனக்கு நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தாரேன், செல்வமாக இருப்பேன். கர்மசாமிக்கு வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. வண்டி வச்சுருக்கேப்பா, காலில் வந்துட்டு வா. உன்னுடைய ஸ்டாண்டில் உங்கள்கிட்ட சமாதானமான பேச்சுக்கு வந்துடுவாங்க, நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய கடனை உனக்கு நான் தீர்த்து தரணும். மனைவியினுடைய வேலையில் இன்னும் டென்ஷன் இருக்காடா, எல்லாமே மாறிடுது, கவலை வேண்டாம். என்ன வேணும் வேறு? கடனை அடைச்சி தரேன், முதல்ல தொழிலை அசத்திடுவோம். ஆமாம், எல்லாம் நல்லா ஓடும், ஆனந்தமாக இருக்கு. சோக்கு மாப்பிள்ளை வாராரே இங்கு. கல்யாணம் முடிச்சிட்டியாப்பா? மாப்பிள்ளையாக இருக்கான், கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்ல. சொந்தம் கொண்டாடும் போது வரலாம். சரி, வரலாம். நீதிமன்றத்தில் ஓம் பக்கத்தில் வெற்றிகரமாக நடத்தி தரேன். உன் எதிரி ஒருத்தன் உன்கிட்ட ஒரு சிற்ப அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒன்று அந்த இடத்த பாதையை பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீ அந்த இடத்த அவன்கிட்ட விற்கணும் என்பது அவனுடைய சிந்தனை. உனக்கு அதில் நான் உரிமை வாங்கி தரேன், கால் வந்துட்டு வா. வரலாம். பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி போன்ற இடத்துல உனக்கு ஒரு பெண் கிடைக்கக்கூடிய விதி இருக்குப்பா. பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி, அந்த கல்யாணத்தை உனக்கு ஒரு துணை வேணும்னா எப்படினாலும் வாழ்க்கைக்கு அமைச்சு தரேன். மனம் குழப்பமில்லாமல் இருந்துக்கா, வெற்றி உண்டுப்பா.